எங்களுக்கு ஏது சார் பயம், நாங்கள் பயத்துக்கே பயம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிங்க சந்தோஷமான தருணங்கள், குட் நியூஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆக வேண்டிய நல்ல வெயிட்டிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் காத்திருந்து ஏமாற்றம் அடையாத தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக சந்தர்ப்பவாதியையும் சுயநலவாதியையும் கடந்து வர வேண்டிய அமைப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ருச்சிகராசி விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை ஆடி மாதம் 6ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கனே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. மிக விரைவில் வெகு அருகாமையில் அருமையான ஜோதிட தொடர்கள், ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம், கிரகங்களினுடைய சேர்க்கையின் பலன்கள், ரொம்ப ஒரு லவ்லி விஷுவல் ட்ரீட்டாக உங்களுக்காக வரப்போகுது. அதை டவுன்லோட் செய்கிறதுக்காக காத்திருங்க. இன்னைக்கு சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமி திதி அதிகாலை 5:40 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் இன்னைக்கு நாள் முழுதும் நவமி திதி, வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதி, சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, காலை 10:30 12 வரைக்கும் குளிகை, சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் இன்னைக்கு நாள் முழுதும் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. குருவின் வீடான மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் வீட்டு இருக்கு. இப்போ சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டீங்களே சார், அதனால தான் பசுமாடா சார்? குருவோட வீட்டில் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுனால பசுமாடா சார்? கிருஷ்ணருடன் கூடிய பசுவா சார்? ஆமாம், அந்த குருவாயூரப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த குருவாயூரப்பனோட பெருமையை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது எந்த குருவாயூரப்பா அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். கேட்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமான வார்த்தை இல்லை? ஜெய ஜனார்தனா, கிருஷ்ணா, கோபிகா பத்தே, ராதிகா பத்தே. இந்த கோபிகா, ராதிகா இது எல்லாமே கிருஷ்ணருடைய லீலைகளில் வந்த கதாபாத்திரங்கள் இல்லையா? எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மா பசுக்களுக்கு சேவை செய்கிற காட்சியை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், ஜெய ஜனார்தனா கிருஷ்ணா கோபிகா பத்தே இந்த பாடலை யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் கேளுங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த குருவாயூரப்பனோட பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதுக்கப்புறமேல் இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷனுங்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை செய்துட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் அத்தனை சுபிக்ஷமும் சந்தோஷமும் உங்களுக்காக இருக்கும். நம்ம ரேவதி, நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேயர்கள் யாராவது ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தீங்க, இல்லை மீனராசியில் இருந்தீங்க, சார் சந்திராஷ்டமமாக இருக்கே, கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கே அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இன்றைக்கி இந்த லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இந்த வெளிர் நீலம் அப்படின்னு சொல்கிற நிறத்தை இன்றைக்கி ஆடையாக அணிந்துட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பிப்பது கண்டிப்பாக அந்த வஸ்திரம், அந்த நிறம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து பெரிய எக்ஸம்ஷன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும். மீன ராசியில் இருக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். சார் ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார், இன்றைக்கே ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி நாளை காலையில் போடுறதுக்கு நான் வச்சிடுறேன் அப்படின்னு மீனராசி நேயர்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். இப்படி சந்திரன் இன்னைக்கு நாள் முழுதும் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி யூகம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் என் ப்ரெடிக்ஷன்ஸை விட சூப்பராக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். சார் அப்படியா சார், இவங்க கரெக்டாக வந்துடுவாங்க, இவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க, எல்லாமே சீரும் சிறப்புமாக நடக்குமா, ஆன் டயத்துக்கு இருக்குமா,
உணவு நான் எதிர்பார்த்தபடி இருக்குமா, நமக்கு வேற சாப்பாடு சூடாக ஆவி பறக்க பறக்க இருந்தால் தானே நல்லாயிருக்கும். எந்த ஆவின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, எந்த ஆவியாக இருந்தாலும் எங்களுக்கு ஏது சார் பயம், நாங்கள் பயத்துக்கே பயம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு நேரத்துக்கு உணவு, நேரத்துக்கு வேலை, நேரத்துக்கு பணியாட்கள், டைம் சூப்பரான டைம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை எங்கே நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே நவமி திதின்ட்டிங்களே, அஷ்டமி முடிஞ்சிருச்சுல்ல, அஷ்டமியை விட நவமி கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். நம்பிக்கையுடன் இருக்கலாம். நீங்கள் சொன்ன நம்பிக்கையில் தான் இருக்கேன், அங்கங்கே மனசு சோர்ந்து போகுது அப்படின்னு. இந்த மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோமோ அப்படிங்கிற தடுமாற்றம், ஒரு தவிப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். எந்த குருவாயூரப்பா, இன்னைக்கு நாள் சரியில்லையா, இன்னைக்கு டைம் சரியில்லையா, எதிரிகளோட பலம் அதிகரித்து காணப்படும், எதிர்ப்புகள் மிக பலமாக இருக்கும், ஒரு சின்ன பயம் கலந்த உணர்வு அப்படிங்கிறது. அஞ்சுவது அஞ்சல் பேதமை ரிஷபராசி நேர்களே, பயம் வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், குருவாயூரப்பன் இருக்கார் இல்லையா, பார்த்துப்பார் எல்லாத்தையும். இப்படி பிரார்த்தனைகள், நம்பிக்கை, தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். வரேன்னு சொல்லுவாங்க, தரேன்னு சொல்லுவாங்க. நவமியாக இருக்கேங்க, நாளைக்கு வந்துட்டுமா, இல்லை நைட்டு வந்துட்டுமா, இல்லை அடுத்த நாள் காலையில் வந்துட்டுமா அப்படிம்பாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை. அப்பாடா, கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷமான தருணங்கள், குட் நியூஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு. ரிஷபராசி நேர்கள் மாதிரி கொஞ்சம் ஹியர் அண்ட் தேரா, இங்கேயும் அங்கேயுமா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், பாதி முன்னாடி பாதி பின்னாடி, அப்போ நடுப்புற நான் எங்கே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு இருக்காது. தெளிவான தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான், பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம், சத்தியமேவ ஜெயத்தே. உண்மை உழைப்பு, எவ்வளோ பாடுபடுறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் நிச்சயம் இருக்கும். நல்ல தெளிவான நாளாக இன்றைக்கி நாள் அப்படிங்கிறது இருக்கும். வரலாறு மிக முக்கியம்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய புகழ் என்ன, சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், என்ன பண்ண போகிறோங்கிற ஊர்ஜிதமான முடிவெல்லாம் இன்றைக்கி தெளிவாக இருக்கும். நாள் பிளான் போட்ட மாதிரியே கரெக்டாக நடக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன். இன்றைக்கி இவ்வளோ தான் பணம் எடுத்துகிட்டு போனேன், இதுக்குள்ளே தான் செலவு பண்ணுவேன், மாற்றி பண்ண மாட்டேன். அடுத்து இருக்க கடகராசி நேர்களை பொறுத்தவரை வண்டிக்கு ஃபியூவல் எரிபொருள் போட்டு தான் ஆகணும். வீட்டுக்கும் எரிபொருள் சொல்லி தான் ஆகணும். கேஸு, சிலிண்டர், பெட்ரோல், டீசல், ஆயில். இந்த வண்டி வேறு கொஞ்சம் சவுண்டு லைட்டாக வந்துகிட்டே இருக்குது, அதை பார்த்துடலாமா, கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. எந்த பிரச்சனையுமே முன்னாடியில் சால்வ் பண்ணிட்டா நல்லது. முத்த விட்டுட்டீங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும். வாகனத்துக்கான ஒரு நல்ல செலவு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமையும். அந்த ஏசியை கொஞ்சம் தூக்கலாக வச்சே ஓட்டுவோமே. இன்னைக்கு பாருங்கள், வண்டியில் போகிறப்பவே ஒரு 4-5 பேராவது நமக்கு கையாட்ட வேண்டிய தருணங்கள்லாம் இருக்கும். மீட்டிங்ஸ் அண்ட் க்ரீட்டிங்ஸ் கடகராசி, அடடா மீட்டிங்ஸ் அண்ட் க்ரீட்டிங்ஸ் கடகராசி நேர்கள் டைட்டில் கார்ட்லேயே போடலாம் போல இருக்கே. அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இந்த காரில் இருக்க பர்ஃப்யூமை கூட மாற்றணுன்னா பாருங்களேன், தீர்ந்து போச்சு. இல்லை ஃபியூவலும் பாருங்கள், சிவப்பு கோட்டு கீழே இருக்கும். ஏன் வறுமையிலேயே வண்டி ஓட்டிக்கிட்டு அடடா, இது மாதிரிலாம் சொல்லும்போது தான் வறுமையிலலாம் வண்டி ஓட்டக்கூடாது, நல்ல வளமையிலேயே வண்டி ஓட்டுவோம் கடகராசி நேயர்களே. சந்தோஷமான தருணங்கள், பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு சொல்கிற அளவுக்கு பயணங்கள் முடியாது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது சந்திப்பு, புது அறிமுகம், புது முயற்சி, ஒரு புது அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒரு காரியத்துக்காக நிற்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 1/2 hour 1 hour காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு. கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், அப்பாயின்மெண்ட் வெயிட்டிங், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெயிட் பண்ணேன், பேங்க்கில் வெயிட் பண்ணேன், ஏடிஎம் வித்ட்ரால்ஸ்க்காக வெயிட் பண்ணேன். சந்திரன் இந்த நவமி தேதியில் கொஞ்சம் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அர்த்தமாகவே எடுத்துக்கலாம். நல்ல வெயிட்டிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் காத்திருந்து ஏமாற்றம் அடையாத தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் காரியம் முடிஞ்சிடும். கொஞ்சம் நான் வரட்டுமா, இல்லை நீங்கள் வரீங்களா, ஆன்லைன்லேயே முடிச்சுக்கலாமா, இல்லை நேரில் தான் வரணுமா, என்ன டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறீங்க, நேரில் வாங்குறீங்க, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுங்கிறீங்க, உட்காந்த இடத்துல முடிக்க வேணாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும். அடுத்து இருக்க கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கவிதை பாடுங்கள். அடடா, கவிதை பாடுங்கள் கன்னிராசி நேயர்களே, டைட்டில் கடை பின்னுதே உங்களுக்கு. அப்போ சந்திரன் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்குங்கிற ஸ்தானத்தில் ரொம்ப பலமாக உட்காந்துருக்கார். அவரை தடுக்கிறதுக்கும் யாரும் கிடையாது, பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது.
சொன்ன சொல் தவறாத பிள்ளை நீங்கள், சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றிடுவீங்க. கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து பெரிய அளவுக்கு உயர்த்தி பேசப்படும். குடும்பத்துலேயும் சரி, வெளிவட்டாரத்துலேயும் சரி, உங்கள் அந்தஸ்தை, அதிகாரத்தை குறைச்சி சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. விமர்சனங்களுக்கு உங்கள் செயல்களால் பதில் சொல்ல வேண்டிய தருணம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், டிசிஷன் மேக்கிங். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. என்ன பாட்டு இந்த நிலா பாட்டு இல்லை, இந்த நிலவே முகம் காட்டி என்னை பார்த்து ஒளி வீசுங்கிறதெல்லாம் கணவன் மனைவி உறவு இடையே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்கள் தில்லுக்கு தாங்க துட்டு, உங்கள் துட்டுக்கு தில்லு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எதிர்பார்க்காத இனிப்பு பொருள், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், அடடடா அப்படின்னு இந்த பாஸ்தா பாசத்தோடு இருக்க பாஸ்தாவா இல்லை அன்போடு இருக்கிற மேகியா, அதெல்லாம் பாருங்களேன். இந்த சிறுதானிய உணவு ரகங்கள், ஸ்நாக்ஸு பெரிய அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய தருணம் இல்லத்தரசிகளாக இருந்தால் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் வியாபாரத்துலேயும் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு புது சந்திப்புகள், ஃப்ரெஷ்ஷான ஆர்டர். சார் ஃப்ரெஷ்ஷாக சார், ஃப்ரெஷ் அண்ட் ஹானஸ்டாக சார், ஆமாம் ஃப்ரெஷ் அண்ட் ஹானஸ்ட்டாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். அப்போ உண்மை, உழைப்பு, உயர்வு, அட்வான்ஸ் திங்கிங். அட்வான்ஸுன்னு தான் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் அட்வான்ஸை பற்றி சொல்லவே இல்லையே. துலாம் ராசி நேரில் இன்றைக்கி கண்டிப்பாக அட்வான்ஸ் உண்டு. நல்ல சந்தோஷமான தருணங்கள், உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கண்களில் இருந்த கருவலயங்கள் மறைந்து நல்ல ஓய்வுக்கான தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி சந்திப்புகள் சந்தோஷம் தரும். அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும். இதை செய்யலாமா வேணாமா, கருத்து வரலையே, டிசிஷன் மேக்கிங் வரலையே, தம்பி டீ வரல, தம்பி காப்பி வரல, அண்ணே வடை வரல அப்படின்னு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் போட்டுட்டு வரலன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ரேபிடோ, ஓலா, உபேர் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. சார் சந்திரன் எனக்கு பின்னாடி நின்னா இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, இந்த எக்ஸ்ட்ரா நம்பரு, நியாய விலைக்கடையா அநியாய விலைக்கடையா, என்ன அநியாயம் இது, அநியாயமாக விலை கேட்குறாங்க, நாங்கள்லாம் இப்படிலாம் கேட்டதே இல்லைங்கிற ஒரு தவிப்பு இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்தர்ப்பவாதியையும் சுயநலவாதியையும் கடந்து வர வேண்டிய அமைப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். விருச்சிகராசி நேயர்களே, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இவங்க கூட கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்த மாதிரி நம்ம நடந்து வரோம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பாட்டுடை தலைவன் நீங்கள் தான், பாட்டுடை தலைவியும் நீங்கள் தான். கர்ணனாக மாற வேண்டிய அமைப்பாக இன்றைக்கி நாள் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். சார் தான வீரன் கர்ணனா சார், மகாபாரதத்தில் தானத்துக்கு பேர் போனவனா சார்? ஆமாம், தான வீரனா, தர்ம வீரனா, தான வீராங்கனையா, தர்ம வீராங்கனையா, ஆகா கொடுத்து சந்தோஷப்பட்டோமே அப்படின்னு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம். அப்போ தானே புலவர்கள் உங்களை பாட்டில் எழுதுவாங்க, பாடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயம்ங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கவிதை கேளுங்கள், கருவி பிறந்தது இன்று அப்படின்னு நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகை யாகம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள், ஆராதனைகள் மனசுக்கு நிம்மதி தரும். இந்த திருப்பதி பெருமாவோட அனுகிரகம் உங்களுக்கு இன்றைக்கி பரிபூர்ணமாக உண்டுன்னு பாருங்களேன். அப்போ வட்டி, வரி, வாய்தா இதிலெல்லாம் ஆதாயங்கள் பெற வேண்டிய அமைப்பு. இந்த பாலாஜிங்கிற பெயர் கொண்டவரை கேட்குறப்பவோ சந்திக்கிறப்பவோ அவங்கக்கிட்டேருந்து இன்றைக்கி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். பாலான்னு பெயர் கொண்டவர்கள், பாலாஜி, திருப்பதி பெருமாளோட இன்னொரு பேர் என்ன, கோவிந்தா, இந்த மாதிரி கோவிந்தா, பாலாஜி, பாலா, பாலு, இந்த மாதிரி பெயர் கொண்டவர்கள்ட்டேருந்து வந்துச்சுன்னா போடுங்க ஒரு கமெண்ட்டை. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் சார் அப்ஸ்டர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டர்ஸ் சார், சார் பேக் யார்டு சார், சார் ஃப்ரண்ட் யார்டு சார், கொஞ்சம் அலைஞ்சு தான் ஆகணும், வெளியில் ரவுண்ட் அடிச்சு தான் ஆகணும். இந்த உக்காந்த இடத்துலேருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்றேன்னீங்கன்னா விரயத்தில் மாட்ட போகிறது நீங்கள் தான், வீண் அலைச்சலில் மாட்ட போகிறதும் நீங்கள் தான். கொஞ்சம் இருந்த இடத்துலேருந்தே அப்படிங்காமல் சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளிட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜெயமாகும். ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனால் லாபம் தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். அப்பா பரவாயில்ல சார், நஷ்டத்தை தவிர்த்துக்கிட்டால் போதும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அநியாய விலைக்கடையை தடுத்து நிறுத்துவீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்குறேன், அநியாயத்தை பார்த்தா பொங்குறேங்கிறதெல்லாம் வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. உங்களை விட தகுதியில் குறைந்தவர்களோ தரத்தில் குறைந்தவர்கள்ட்டையோ பேச்சுவார்த்தை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. சூழ்நிலையை காரணம் காட்டாதே, சூழ்நிலையை உருவாக்கு. அப்போ அமைதியான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு ஓரமாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இல்லை நான் வீரம் பேசுவேன், ஓரமாலாம் போக மாட்டேன் அப்படின்னா நம்ம வீரத்துக்கு என்ன விலைன்னு கேட்பாங்க, கொஞ்சம் வச்சு செய்வாங்க. நம்மளை வம்புக்காரம்பாங்க, சண்டைக்காரம்பாங்க, சண்டைக்காரிம்பாங்க, வாயாடிம்பாங்க.
பாருங்களேன், ஆண் நேயர்களாக இருந்தால் வம்புகாரங்கிற பேர் வந்துடும், பெண் நேயர்களாக இருந்தால் வாயாடிங்கிற பேர் வந்துடும். அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு. அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு அனுசரணையான தருணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் என்ன சரணடைஞ்சாலும் விடமாட்டேங்கிறாங்க சார். கொஞ்சம் இந்த டாலரன்ஸுங்கிறது இந்த சகிப்புத்தன்மை தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாக பார்க்கப்படுது. கொஞ்சம் ஃபேஸுக்கு டேமேஜ் ஆகாமல் இருந்தால் போதும், கொஞ்சம் மரியாதையை முன்னோண்டு காப்பாற்றிக்கிட்டால் போதும் தான் இவ்வளோ பாடுபடுறேன் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் தான் ஓரம் போ மீனராசி நேயர்கள் வண்டி வருது அப்படின்ட்டீங்களே, ஓரமாகவே இருந்துக்கிறேன். 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1 நானும் 1. கழுவுற மீனில் நைஸாக நழுவுற மீனாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீரம் பேசுகிறேன், இந்த எதிர்த்து நிற்கிறேன், இந்த நான் வந்து தனிக்காட்டு ராஜா தன்காட்டு ராஜா அப்படிலாம் சொன்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். இந்த தனிக்கட்சி தங்கச்சி தன்னாட்சி இப்படிலாம் போனீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள், தவிப்புகள். இன்றைக்கி பாருங்களேன், ஒரு 4 கால் ஜீவராசி குறுக்க வந்து நிற்கும். அது ஒரு ஆடாக இருக்கும், இல்லை பசு மாடாக இருக்கும், இல்லை 4 கால் நடந்து போகக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்கும், ஈவன் குதிரையாக கூட இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கான ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக வராங்க. சார், யூ மீன் 4 கால் ஜீவராசி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் தருதா சார்? நல்ல மெசேஜா சார்? ஆமாம், இன்றைக்கி இந்த டிஜிட்டல் வேவ்ஸ் எல்லாம் பாயாது, லவ் வேவ்ஸ் எல்லாம் பாயாது. கொஞ்சம் தனியாக தான் இருக்கணும், மூஞ்சியை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும். சந்திரனே ஓரமாக நிற்கிறாரு, நீங்களும் ஓரமாக நின்றுக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த பாக்யராஜ் சார் அந்த 7 நாட்கள்னு ஒரு படம், ஒரே படம் தான், 2 பேர், அந்த 7 நாட்கள்னு. அந்த படத்தில் நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்லை அப்படிம்பாங்க. நீங்களும் அதே மாதிரியே நான் வாத்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் A to Z டிக்ஷனரி லைப்ரரின்னீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. தப்பிக்க கற்றுக்கங்க. எஸ்கேபிசம் அதில் கூட வரும்ல, எந்த குருவாயூரப்பா அப்படின்னு, அந்த குருவாயூரப்பன் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கங்க மீனராசி நேயர்களே, கொஞ்சம் தப்பிக்கலாம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, இந்த குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.